ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் அன்பு செல்ல பிள்ளையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. ஆம் செல்லமே, யாரிடமும் சொல்லாமல் நீ மட்டும் தனியாக கேளேன். உன் 2 விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்க வேண்டும். உன்னிடம் திறமைகள் கொட்டி கிடந்தாலும் வெற்றிகளை பெற நீ துடித்து கொண்டிருந்தாலும் சில தடைகள் உன் வேகத்தை குறைக்கிறது. இவைகள் யாவும் கர்ம வினைகளால் வரக்கூடிய தடைகளை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் முறியடிப்பேன். தைரியமாக இரு. இன்று உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று புலம்புகிறாய். இந்த முருகப்பெருமான் நான் உன்னை ஏமாற்றவில்லை. நீ போலியான உறவுகளை நிஜம் என்று நினைத்து நம்பி அவர்களையே நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அதனால்தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன். அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்களை செய்தேன். இப்பொழுது புரிந்திருக்கும் அல்லவா? நான் ஏன் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நீ என்னிடம் குறைபாடு கண்டு என்னை திட்டியதற்கு அதுதான் காரணம். ஒன்று மட்டும் நன்றாக புரிந்திருப்பாய். நீ அவர்களுடன் தேவையற்று பயணித்து விட்டோம் என்று உணர்கிறாய் அல்லவா? அதுவே போதும். நீ உணர்ந்து விட்டால் நீ அடுத்தது இதே மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டாய். இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுதாரித்துக்கொள். எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் உனக்கான நிம்மதியும் அரைகுறையாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு செய். கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும். உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? கேள். நாம் ஒரு குடையை போலத்தான். தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள், தேவை இல்லை என்றால் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நாமும் அவர்களைப் போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் அல்லவா? நம் உறவுகள் தடுமாறும் போது தட்டி கொடுக்க வேண்டும், கலங்கும் போது கை கொடுக்க வேண்டும். எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் உன் புன்னகைக்கும் ஓர் சக்தி உண்டு. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை தரும். உன்னை வெறுப்பவர்களுக்கு அது தண்டனையை கொடுக்கும். ஆம் செல்லமே, உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள். முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும்? முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும். உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு தரப்போகிறேன். இதோ உனக்கான வெற்றி பாதையை நான் காண்பித்து விட்டேன். நாளை முதல் அதில் நீ பயணிக்கப் போகிறாய். நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன்னை வெற்றி பெற வைப்பேன். இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்று பார். உன் கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறேன். இதுவரை கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்தாய் அல்லவா? இதோ இனி என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது. ஆம் செல்லமே, நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. என் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றிவிடுவேன். எத்தனை சதி வேளைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் உன் முருகப்பெருமானின் கையில்தான் உள்ளது என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ வேண்டியது எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நல்லபடியாக வாழப்போகிறாய். ராஜயோகத்தோடு வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று மட்டும் புலம்ப வேண்டாம். வாழ்க்கை என்றால் எல்லா விதமான சூழ்நிலையில் இருந்து கடந்துதான் ஆக வேண்டும். ஒரு படி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உன் முருகப்பெருமான் நிச்சயமாக வழி நடத்துவேன். நீ எப்போது என்னை முருகா முருகா என்று மனதார சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நானே எல்லாமும் ஆகிவிட்டேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு
உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் நன்கு அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் பயப்பட வேண்டாம். என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும். அதேபோல் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளை என் செல்ல பிள்ளை. ஏனென்றால் தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும். உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படாதே. நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று என் நம்பிக்கையுடன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுவது என்ன தெரியுமா? முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான். இன்று நடப்பது நாளை மாறிவிடும். ஆகவே மனம் கலங்காதிரு. உனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் இரு. இதோ உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. ஆகவே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்காகவே நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் தென்றல் காற்றுதான் வீசப்போகிறது. உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறேன். அதை நீ அழகாக வைத்துக்கொள். இது உனக்கே உனக்கானது தான். உனக்காக வந்து சேரப்போகிறது. இனி உனக்கு ராஜயோகம்தான். சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு என் செல்லமே. இதோ உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. சிக்கலில் இருந்து விலகி தெளிவு பிறந்ததால் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. எத்தனையோ பேச்சுக்களுக்கும் ஏற்றுக்களுக்கும் ஆளாகிவிட்டாய். தனிமரமாய் தத்தளித்த உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. உனக்காக நான் இருக்கிறேன். நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை செம்மையாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வழிவகுத்து விட்டேன் இந்த முருகப்பெருமான். ஆகவே உனக்கான கோபத்தை குறைத்து அன்போடு குடும்பத்தை நடத்தி வாழ்க்கையை இனி நீ ஆனந்தமாக வாழ பழகிக்கொள். இனி உன் மனம் போல் நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய். ஆம் என் செல்லப்பிள்ளை, நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் நடக்கும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.